இங்கே பாருங்கள், முதல்ல நான் காமிச்சது வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்ததை நான் காமிச்சேன். இப்போ வந்து வீட்டுக்கு சந்து பக்கம் இது வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பூ கூடையெல்லாம் கலந்து கட்டுவாங்க இல்லையா இலை, அந்த இலை இது அவ்வளோ ஒரு வாசனை அடிக்கும் கசக்கி மூந்து பார்த்தோம்னாக்க. அது பாருங்கள், சும்மா நான் என்ன பண்ணேன், காம்பு கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அந்த காம்பை வந்து தண்ணியில் போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் ஒரு டம்ளரில். 4 நாள் கழித்து பார்த்தா இலை விட்டுருந்தது. அதை கொண்டு வந்து நான் அப்படி வெளியில் தோட்டத்தில் நட்டு வச்சேன். பாருங்கள், செடி நல்லா அழகாக இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு பாருங்கள். அது மாட்டுக்கும் வந்திருக்கு. இது வந்து அடுக்கு குண்டு மல்லி வச்சுருக்கேன். இந்த சைடு இடம் இல்லாதனால எல்லாத்தையுமே வந்து நெருக்கமாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கனகாமரம் வந்து இது வந்து டார்க்கு கனகாமரம், டெல்லி கனகாமரம். அவ்வளோ ஒரு சிகப்பாக அழகாக இருக்கும் பாருங்கள். இருக்குது கலந்து வச்சுருப்பேன் நிறையா. இதை பாருங்க, இங்கே ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்கன்று எல்லாமே பூச்சி பிடிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், அது மாதிரி இந்த மிளகா கன்று ஃபுல்லுமே வந்து மிளகா கன்று வச்சுருப்பேன் நிறையா. இது பாருங்கள், வெத்தலை கொடி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே வந்து வெத்தலை பந்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த அளவுக்கு வெத்தலை வந்து நல்லா பாருங்கள் பச்சை பசேர்னு இருக்குது. இதுக்கு மேலே வந்து சுற்றி வந்து நீட்டாக வந்து நெருக்கமாக முருங்கைக்கன்று வச்சுருக்கேன். இது வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, 6 மாதத்தில் காய்க்குன்னு சொன்னாங்க. ஆனால் காய்க்கல, வச்சு இது ஒரு 8 மாதம் போல் ஆகுது. இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் ஃபுல்லும் வந்து முருங்கை லைனாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்தாண்ட வந்து அவரைப்பந்தல் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவரைப்பந்தல் போட்டிருக்கேன். அப்படியே வந்திங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே எல்லாமே நான் மிளகாக்கன்று தான் நிறையா வச்சுருக்கேன். இது சொன்னாங்க பெருசு பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னு தெரில, இந்த மிளகா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நிறையா. ஆனால் வச்சுருக்கு மிளகாங்க பாருங்கள், செடியிலே வந்து பழுத்துருக்கு மிளகா, வந்து நிறைய பழுத்துருக்கு, நிறையா வச்சுருக்கு மிளகா. இது பாருங்கள், இது பாருங்கள், இப்படியே கொத்து கொத்தாக எங்கெல்லாம் பாருங்கள், இப்படி கொத்து கொத்தாக காய் நிறையா வச்சுருக்கு. இது இடையில வந்து கருவேப்பிலை, இது வந்து கருவேப்பிலை ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்கண்ணெல்லாம் உள்ளாரையெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டு பக்கம் வந்து குரங்கு ரொம்ப அதிகமாக வர்றதுனால காய்கறிகள்லாம் போட்டு எடுக்க முடியாது. அதனால் மெயின் வந்து மிளகா தான் நான் நிறையா வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.